நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்செய்தி தலைப்பிலே கிறிஸ்து பிறப்பு விழாவின் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் என்ற குறிஞ்செய்தியின் தொடரிலே இரண்டாவது பகுதி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் பகுதியை பார்த்திருப்பீர்கள். உங்கள் மனதிலே தொட்டிருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்ஸிலே குறிப்பிட்டு கொடுக்கின்ற உங்கள் அன்போடுங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதுமாக கடந்த வாரத்திலே குடிலை பற்றியும் ஸ்டாரை பற்றியும் கிறிஸ்துமஸ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றியும் நாம் தெளிவாக ஒரு சிந்தனையை பெற்றுக்கொண்டோம். இந்த வாரத்திலே கேரல் சர்வீஸ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக இந்த கேரல் சர்வீஸ். இன்னைக்கு பல பங்குகளிலே இளைஞர்கள் கேரல் சர்வீஸ் சென்று வருகிறார். பல இடங்களிலே பங்கு பெறு அங்கத்தினர்கள் சென்று வருகிறார். இன்னும் சில இடங்களிலே அன்பிய தொழிலர்கள் சென்று வருகிறார். இன்னும் சில இடங்களில் குருக்களும் அருட்சகோதரர்களும் சென்று வருகிறார். கிறிஸ்துவதை யாருக்கு இவர்கள் எந்த வீட்டுக்கு போறாங்க? கேரல் சர்வீஸ் கிறிஸ்தவர் வீட்டுக்கு போறார். ஏன் அந்த கிறிஸ்தவ வீட்டவர்களுக்கு கிறிஸ்து பிறந்ததை தெரியாதா? இவர்கள் போய் சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியுமா? ஏன் செல்லுகிறார்கள்? எதற்காக செல்லுகிறார்கள்? கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியை புறையினத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவ வீடுக்கு செல்வது தப்பு என்று சொல்லவில்லை. எதற்காக செல்கிறார்கள்? எல்லாம் ஒரு வருமானத்திற்காக. ஒரு வருமானம், சரி, அது பரவாயில்லை. ஒரு கிறிஸ்துவ வீட்டுக்கு உங்கள் வீட்டு நிமித்தம் இன்னும் ஒரு வீடு அல்லது 2 வீடு புறையினத்து மக்களை நீங்கள் தயார் செய்து வையுங்கள். அவர்களுக்கும் நாங்கள் சென்று வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று ஏன் இந்த ஏற்பாடு செய்யக்கூடாது? ஏன் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடாது? ஒரு 2 வீடு, ஒரு கிறிஸ்துவிடம் 2 வீட்டுக்கு சென்றால் அந்த செய்தி அறிவிக்கப்படும். அர்த்தம் இருக்கும். அதிலே அர்த்தமில்லாத ஒரு கிறிஸ்துமஸ், அர்த்தமில்லாத ஒரு கேரல்ஸ். இந்த கேரல்ஸிலே கிறிஸ்துமஸ் தாத்தா என்று ஒரு வேடம் போட்டுக் கொண்டு வருவார். பெரிய தொப்பையை வைத்துக்கொண்டு, ஒரு குள்ளாய் வைத்து மூடிக்கொண்டு, தொப்பையை ஆட்டிக்கொண்டு ஒரு கோமாளி படுவார். யார் இவர்? யார் இவர்? உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் அருள் தந்தை நிக்கோலாஸ். இவர் ஒரு ஃபாதர். அதற்கு பின் ஒரு ஆயராக மாறியவர். அதற்கு பின் இவர் ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டவர். இந்த புனிதர் என்ன செய்தார்? சாண்டா கிளாஸ் ஒரு பகல் ஃபுல்லாக வீடுகளை சுற்றி வருவார். ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பணம் தேவை, என்ன பொருள் தேவை எல்லாம் கேட்டு வருவார். ஒரு நாள் இரவு 11 மணிக்கு மேல் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுக்கொண்டு யார் என்று தெரியாதபடி அந்த வீட்டு வாசலிலோ அந்த ஷூ ரேக்கிலேயோ அவர்கள் கேட்ட பொருட்கள், அவர்கள் கேட்ட பணம், என்ன தேவை கேட்டார்களோ அதை கொண்டு போய் வைத்திருப்புவார். அடுத்த நாள் அதெல்லாம் பார்த்து எங்கள் வீட்டில் சாண்டா கிளாஸ் வந்தாருன்னு மகிழ்ச்சியாக சொல்லுவார். அப்படி உயர்ந்தமான ஒரு ஊழியத்தை செய்தவர் தான் அந்த ஃபாதர் நிக்கோலாஸ். அவர் ஒரு புனிதர். இன்னைக்கு அவரை எவ்வளவு கேவலப்படுத்தி இந்த கத்தோலிக்க திருச்சி வச்சிருக்கு பார்த்தீங்களா? நாம் செய்வதை பார்த்து பிரிவினை சபைகளெல்லாம் ஆரம்பித்தார். இன்னைக்கு தெருக்களிலும் ரோடுகளிலும் கடைகளிலும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை ஒரு கோமாளியாக நிப்பாட்டி வைத்து வரவேற்பாளர்கள் நிப்பாட்டி வைத்தால் எவ்வளவு கேவலம் இது! இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டாமா? உங்கள் வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வர தொப்பி ஆட்டிட்டுலாம் வரக்கூடாது. ஜெபம் பண்ணுவராக ஃபாதர் நிக்கோலாஸ் மாதிரி, புனித நிக்கோலாஸ் மாதிரி, ஆயர் நிக்கோலாஸ் மாதிரி அவர் வர வேண்டும். அந்த உன்னதமான நிலைக்கு நாம் அவரை உயர்த்தும் பொழுதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தா அர்த்தமுள்ளதாக ஜிங்கிள் பெல்ஸ் பாடிக்கொண்டு வருவராக மட்டும் இருக்கக்கூடாது. தொப்பை ஆட்டிக்கொண்டு சாக்லேட்டை தூக்கி எறிந்து கொண்டு வருவராக இருக்கக்கூடாது. அது உலகத்தான் செய்கிற காரியம். அதைத்தான் இன்றைக்கு திருச்சபையிலுள்ள நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு மாறுவோம். அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்து பிறப்பட வேண்டுமானால் கிறிஸ்துமஸ் தாத்தா வரும் பொழுது உங்கள் அன்பியத்தின் பகுதியில் உள்ள புறையினத்து மக்களோ கிறிஸ்து மக்களோ ஒரு 10 பேருக்கு உடையை எடுத்து கொடுக்கல, சாப்பாட்டு பொருட்களை வாங்கி கொடுங்கள். அவர்கள் ஸ்கூல் ஃபீஸ், வாடகை பணம் இதை கொடுப்பதற்கு அவரை வைத்து செய்யுங்கள். அப்பொழுது கிறிஸ்துமஸ் தாத்தா என்றால் உதவி செய்வருடைய பேச்சுக்கள் மாறும். அப்பொழுதுதான் அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு அர்த்தமற்ற ஒரு கிறிஸ்துமஸாகத்தான் இருக்கும். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துமஸ் ட்ரீ 2500 ரூபாயிலிருந்து 15,000 வரைக்கும் இருக்கு. அதற்கும் கிறிஸ்து பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? அதற்கு ஒரு அலங்காரம், அதற்கு ஒரு ஆடம்பரம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எங்கிருந்து கற்றுக்கொண்டார்களே தெரியவில்லை. 15ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மனி தேசத்திலே பார்க்கில் வைத்து கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினார்கள். அந்த கிறிஸ்துவ பார்க்கில் உள்ள மரத்துக்கெல்லாம் லைட்டு போட்டார். அங்கே வருகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பரிசை கொடுத்தார். ஆரம்பம் சரியாகத்தான் இருந்தது.
எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பரிசு, ஒரு பாட்டு பாடி, ஒரு ஜெபம் சொல்லி ஒரு பரிசு கொடுத்தாரு. நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வையுங்கள். உங்கள் வீட்டில் வைத்தால் பரிசு பொருட்களை அதை சொட்டி வையுங்கள். உங்கள் வீட்டுக்கு பிள்ளைகளை வரவையுங்கள். அவர்கள் ஒரு ஜெபம் செய்ய சொல்லுங்கள், ஒரு பாடல் பாட சொல்லுங்கள், போய் ஒரு கிஃப்டை எடுத்துக்கன்னு சொல்லுங்க. அர்த்தம் இருக்கும். கிறிஸ்து பிறப்பால் எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைத்ததுன்னு சிறு பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள், பெரியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதை செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையில் என்றால் அன்பிகளில் செய்யலாம், இல்லை ஆலயத்தில் செய்யலாம். சிறு பிள்ளைகளை உற்சாகக்கூடிய ஒரு காரியம். அதெல்லாம் விட்டுட்டு மரத்தை கொண்டு போய் காசு கொடுத்து வாங்கி வச்சு அதுக்கு சீரியல் செட்டை போட்டு, என்ன கேவலம் இது! எங்கே போகிறது இந்த கிறிஸ்தவம்? இதற்கு உடனே சொல்லுவீங்க, எங்க சாமியார் இதெல்லாம் சொல்லி. சாமியார் சொல்லித்தான் எல்லாம் உங்க வீட்டில் செய்றீங்களா? பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகள் வெளிநாடு பயணம் எல்லாம் உங்க குருக்கள்கிட்ட கேட்டுதான் செய்றீங்களா? ஏன் இதை நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடாது? ஏன் பைபிளை படித்து நீங்கள் செயல்படக்கூடாது? ஏன் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் எவ்வளோ வருகிறது, அதை படித்து எது சரி என்று ஏன் அறிந்து நீங்கள் செய்யக்கூடாது? எதற்கெடுத்தாலும் ஊழியக்காரர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூட்டமாக இன்றைக்கு கத்தோலிக்க கூட்டம் இருந்து கொண்டு, அது பிரிவினை சபை ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, கத்தோலிக்க ஃபாதர்ஸாக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் குறை சொல்லிக் கொண்டது. நிறைகளை பார்த்து குறை சொல்ல வேண்டும். அவர்கள் போய் திருத்த வேண்டும். அவர்களால் நம்மிடத்திலிருந்து வந்தவர்கள் தான். அவர்கள் தவறாக செய்தால் போய் திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்வதே, குறை சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்னுமாக ஆடம்பரங்கள், வீடு முழுவதும் சீரியல் செட் போடுறது, என்னென்ன ஆடம்பரங்கள், எல்லா ஆடம்பரங்களையும் தவிர்த்து ஏழைகளுக்கு உதவி செய்வது. தெளிவாக ஆண்டவர் சொன்னார், என் சின்னஞ்சிறிய சகோதரனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதை செய்ய கற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு நாம் கற்பிப்போம். இதை தனிப்பட்ட முறையில்லாமல் அன்பிங்கிற முறையில், ஒரு ஜெப குழுக்கள் என்ற முறையில் ஒவ்வொரு இடத்திலும் இதை எடுத்து சென்று 50 ரூபாய் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அது மகிழ்ச்சி தான். 50 ரூபாய் என்ன நடந்துடும் நீங்கள் நினைக்காதீங்க. 50 ரூபாய் எவ்வளவோ காரியங்கள் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 50 ரூபாய் ஒன்றும் நடந்துடாது நினைக்க. ஒரு 10 ரூபா காரியத்தை ஒரு டீ ஒருத்தர் குடித்தா கூட அவருக்கு உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கும். அதனால் உங்கள் காணிக்கை சிறிதாக இருக்கலாம், உங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய இயலாமையினாலே கொடுக்கக்கூடிய அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் எண்ணங்கள் அப்படி இருக்க வேண்டும். ஆடம்பரத்துக்கு செலவு செய்யாமல், தேவையில்லாததுக்கு செலவு செய்யாமல், ஏழைகளுக்கு உதவும், ஏழைகளுக்கு துணிமணி கொடுக்கும், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும், ஏழை அடைக்கலம் கொடுக்கும். இந்த காரியங்களை கிறிஸ்து பிறப்புகளால் செய்தால் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்து பிறப்புகளாக இருக்கும். இல்லை என்றால் அது அர்த்தமில்லாத ஒரு ஆடம்பரமான கிறிஸ்து பிறப்புகளாக இருக்கும். எனவே கிறிஸ்துக்கு பிரியமானங்களே, ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பிறப்பாக கொண்டாட உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.